மிகுந்த பலசாலியாய் படைக்கப்பட்ட ஒருவன் ஒரு பெண்ணால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னையே அழித்த கதை உங்களுக்கு தெரியுமா? குழந்தை இல்லாத மானசே குடும்பத்திற்கு தேவதூதர் தோன்றி, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனை நீ கடவுளுக்குன்னு வளர்க்கணும், அவனுடைய முடியை நீ வெட்டக்கூடாது, தீட்டான எந்த பொருளையும் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு சிம்சோன்னு பேரிட்டு அவன் மிகவும் பலசாலியாக வளருவான். எவ்வளோ பலசாலினா, ஒரு சிங்கத்தையே ரெண்டாக பிளந்து போட்டுருவான். ஒரு தாடை எலும்பு வைத்து 1000 பேரை கொன்று போடுவான். சிம்சோன் வளர வளர கடவுளுக்கு பிரியமில்லாத சில காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். எந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக கடவுள் அவனை படைத்தாரோ அதில் இருக்க ஒரு பெண்ணை அவன் நேசிக்க ஆரம்பிப்பான். அவள் பேர்தான் தெளிலாள். எதிரிகள் அவளிடம் ஒரு 1100 வெள்ளி காசுகளை கொடுத்து அவன் பலம் எங்கே இருக்கிறதுன்னு நீ கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. தெளிலால் தினம் தினம் சிம்சோனை வார்த்தைகளால் நெருக்கி ஒரு நாள் அவன் இருதயத்தில் இருக்கதை சொல்லிடுவான். என் முடியை வெட்டுனா என் பலன் பேருன்னு. உடனே அவன் பெலிஸ்தரை கூப்பிட்டு அந்த முடியை வெட்டி அவனை மொட்டையடிக்க வைத்து அவன் கண்களை பிடுங்கி அவனை குருடாக்கி விட்டுருவாங்க. சில நாள் கழித்து அவனுக்கு முடி வளர்ந்துடும். அவனை வேடிக்கை காட்டுவதற்காக ஒரு பெரிய அரங்கத்திற்குள்ளே அவனை 2 தூணில் கட்டி வச்சிருப்பாங்க. சிம்சோன், கடவுளே எனக்கு பலன் தாரும், இந்த பெலிஸ்தரோடு என் ஆத்துமா சாக கடவுதுன்னு சொல்லி அந்த தூணை பிடிச்சி இழுப்பான். அந்த 3000 பேரு கூட சேர்ந்து அவனும் மரித்து போவான். உங்களுக்கு தெரியுமா, சாம்சன் வாஸ் தி லாஸ்ட் ஜட்ஜ் இன் த பைபிள். அதற்கப்புறம் கடவுள் ராஜாக்களே தான் தேர்ந்தெடுத்தார். தெலீலாளை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. அவள் காசு வாங்கினாளா திருந்தினாளா எதுவுமே தெரியல. ஆனால் அவளுக்கு பொருந்துற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. அவள் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் காலடி மரணத்துக்கு இறங்கும். Her feet go down to death.